இப்போ வந்து நான் இந்த ரகசியமாக எல்லோரும் கேட்டிருக்காங்க கமெண்டில், இந்த மாதிரி வெள்ளப்படுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னா, நீங்கள் இந்த பப்பாளி இருக்கு பார்த்தீங்களா, பப்பாளி இலையை நல்லா அரைச்சி ஏன்னா காலையில் சாராட்டம் ஒரு 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 எம்எல் எப்படின்னா ஒரு சங்குக்கு குடிங்க, உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி பப்பாளி காய் இருக்கு பார்த்தீங்களா, கடலைப்பருப்பு போட்டு நல்லா கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா அழகாக சுரக்காய் கூட்டு மாதிரி இருக்கும். அது சாப்பிட்டா உங்கள் ரத்தத்தில் எதுவுமே கலராது. அந்த எலும்புக்குள்ளே இருக்கிறத சூட்டை அமர்த்திடும் பார்த்துக்கோங்க. சூட்டை அமர்த்தி உங்களுக்கு நார்மல் ஆயிரும். ஆணும் பெண்ணும் சேர்ந்தனா வெளில ரொம்ப ஓவராக போகுது அப்படின்னு கேட்காங்க. அதனால என்ன செய்ய அப்படின்னா, அந்த வெளில போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு இருக்குது. மஞ்சள் கரிசலாங்கண்ணியை நல்லா அரைச்சி ஏன்னா ஒரு டம்ளர் குடிங்க. அதே மாதிரி கொத்தமல்லி புதினா நல்லா அரைச்சி சாப்பிடுங்க, சாராட்டம் எடுத்து சாப்பிடுங்க. உங்களுக்கு எதுவுமே போகாது. சூடு என்ன போகாது, சூடு வராது. இந்த வெள்ளைப்படுதலும் நின்று போகும். இந்த வெள்ளைப்படுதல் வந்து ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா பாவாடெல்லாம் நிறைய படும், நிறைய நீச்சு வேலை அடிக்கும். பொம்பளையெல்லாம் ஐயோ இப்படி போகுது அப்படின்னு வருத்தப்படுவாங்க. ஏன்னா நமக்கு மட்டும்தான் போகுது, உடம்பையே உருக்கிட்டே போகுதுன்னு. அது வந்து உடம்பை உருக்காது, நீங்கள் பயந்து உருக்க வச்சிருவீங்க. ஏன்னா கருப்பை பையில புண்ணாயிருச்சு அப்படின்னா ரொம்ப போக ஆரம்பிக்கும் பார்த்துக்கோங்க. அதனால நான் என்ன சொல்கிறேன், பப்பாளி காயை நல்லா கூட்டு வச்சு வாழைக்காய் கூட்டு மாதிரி நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. சவு காய்க்காய் நம்ம கூட்டு வைப்போம்ல பருப்பு போட்டு, அது மாதிரி வைங்க. நல்லா அழகாக இருக்கும், கூட்டுமும் நல்லாயிருக்கும். சீரகம் நல்லா ஏற்றி போடுங்க. பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், கருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு மருந்து ஜாமெல்லாம் போட்டு நீங்கள் நம்ம முந்திக்கு அந்த அம்மியில் வச்சு நுணுக்கி எடுப்போம். அதே மாதிரி நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா இது பண்ணி உடச்சி எடுத்துக்கிட்டு நல்லா குழம்பு வைங்க. தேங்காய் பாலை ஊற்றுங்க. பாலை ஊற்றி நல்லா கிண்டி தேங்காய் எண்ணெயில் தாளிங்க, இல்லை நல்ல எண்ணெயில் தாளிங்க. இந்த பாமாயிலெலாம் ஊற்றக்கூடாது. இதெல்லாம் ஊற்றி நான் தாளித்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இது புதினா ஜூஸை சீனி போடாமல் அரை சீனி போட்டு குடிங்க. அது நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் உடம்புக்கு நார்மலாகிடும், எந்த இதுவும் வராது பார்த்துக்கோங்க. இது நல்லா இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். அது வரை ஆண்களுக்கும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்களுக்கு குடும்ப வழக்கில் இருந்தால் விந்துக்கள் உடனே வெளியேறிடுது அப்படின்லாம் கமெண்டில் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து எதுக்குன்னா கத்தாழை சாப்பிட சொல்லியிருக்கேன். கத்தாழையும் இந்த வெந்தயமும் ஊற போட்டு ரெண்டையும் மிக்சியில் போட்டு அடித்து வெந்தயம் போட்டு அடிக்கணும், ரெண்டாவது அந்த கத்தாழை அடிக்கணும். அடித்து சாப்பிடுங்க. சாப்பிட்டோன்னா அந்த விந்துக்கள் வெளியேறாது, சீக்கிரம் நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. நம்ம குளிக்கும்போது கத்தாழையை உடம்புல தேய்ச்சி குளிங்க. அது மாதிரி குளிச்சிங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியம் ஆயிரும். ஆணும் பெண்ணும் கத்தாழை வாடடிக்கி நாறுது அப்படின்னு சொல்லாதுங்க. கத்தாழை வந்து ஒரு குமரி அப்படின்னா அந்த உடம்பை தளத்தலாம் வைக்கிறதுக்கு தான். அந்த காலத்திலே சும்மா சொன்னாங்க, அந்த கத்தாழை காலையில் இருந்துச்சு, கத்தாழையிலும் சோறு கல்லிலும் சோறுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி அந்த கத்தாழையில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து குழந்தைய வந்து அடுத்தடுத்து நல்ல குழந்தைகளாக பிறக்கும் உங்களுக்கு. அந்த குழந்தைகளுக்கும் உடம்பு சுருக்கு எதுவுமே இருக்காது, நல்ல தளத்தலன்னு இருக்கும். கத்தாழையில் நீங்கள் கத்தாழையை சாப்பிட்டு 48 நாள் குழந்தை இல்லை அப்படின்னா 48 நாள் 2 பேர் தொடவே கூடாது, பெண்ணு ஆணும். 48 நாள் கழித்து தான் நீங்கள் அந்த கத்தாழை சாப்பிட்டு 2 பேர் இருவரும் சாப்பிடணும். சண்டை விடக்கூடாது, செய்யக்கூடாது. இன்றைக்கி சாப்பிட்டீங்கன்னா 48 நாள் தொடர்ந்து சாப்பிடணும். தொடர்ந்து சாப்பிட்டுட்டு 42 நீ மாதவிடா போனால் 3ஆம் நாற்று நீங்கள் தொடர்ந்து இருங்க. ஏன்னா குடும்ப வழக்கில் நீங்கள் இணைஞ்சவனை நல்ல குழந்தை பிறக்கும். உங்களுக்கு இந்த நீர்க்கட்டிலாம் இருக்காது, நீர்க்கட்டி உடஞ்சி போகும். அது வந்து ஒரு ஹெல்த்து கூட அந்த கர்ப்ப பையை வந்து அடைச்சிரும் நீர்க்கட்டி. நீங்கள் ஆஸ்பத்திரி போனால் உடனே அந்த நீர்க்கட்டியை எடுத்தால் ஆகணும்பாங்க. அதனால் ஒரு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க, ஒன்றும் செய்யாது. நீங்கள் அடுத்தடுத்து நான் வருவேன். நீங்கள் ஏதாவது கேட்கனாலும் கீழே என் நம்பர் இருக்குது, அதில் கேட்டுக்கோங்க. ஏன்னா பேசுங்க, நான் ஃபோன் மூலிமா நான் சொல்கிறேன்.